காணொளியில நாம பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் மிகவும் பழமையான திருத்தலம்ங்க. சுமார் 1000 ஆண்டுகள் மிகவும் பழமையானது. இந்த பழமையான திருக்கோவில் விசூர் என்ற கிராமத்துல அமைந்திருக்குங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது செம்மல சங்கர். இந்த திருக்கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரிலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் விசூர் என்ற அழகான கிராமத்துல இந்த திருக்கோவில் அமைந்திருக்கு. ஆலயத்துடைய இறைவன் அகத்தீஸ்வரர் அருள்பாலிக்கின்றார், அம்பாள் அகிலாண்டேஸ்வரி அருள்பாலிக்கின்றார். இந்த ஆலயத்துடைய முருகப்பெருமான அருணகிரிநாதர் போற்றி பாடியுள்ளதா புராணங்கள் சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயமானது இயற்கையான சூழ்நிலையில ரொம்ப ரம்மியமா காட்சியளிக்குதுங்க. அதுவும் ஆலயத்துடைய திருக்குளம் பார்க்க ரொம்ப ரம்மியமா காட்சியளிக்குது. இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா விஸ்வநகரம் என்று அழைக்கப்பட்டிருக்குங்க. அம்பாள் அகிலாண்டேஸ்வரி இறைவனை காண விஸ்வரூபம் எடுத்ததா தல புராணங்கள் சொல்லப்படுதுங்க. இதனால இந்த கிராமத்துடைய பெயர் விஸ்வநகரம் என்று கல்வெட்டுக்கள்ல நம்மால பார்க்க முடியுது. இந்த ஆலயத்துல பலிபீடம் நந்தியம்பெருமானையும் நம்மால பார்க்க முடியுதுங்க. கோஷ்டத்துல இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தி ரொம்பவே கலைநயமிக்கதா அமைக்கப்பட்டிருக்கு. ஆலயத்தை சுற்றி நவகிரகங்களுக்கென்றும் விநாயக பெருமானுக்கென்றும் முருகப்பெருமானுக்கென்றும் தனி சன்னதியாவே பார்க்க முடியுதுங்க. இந்த ஆலயமானது சோழர்களால் கட்டப்பட்ட மிகவும் பழமையான திருத்தலம். தைப்பூச நாள்ல இங்க தீர்த்தவாரி உற்சவத்திற்காக இறைவன் செய்யாருக்கு கொண்டு செல்றாங்க. அகிலாண்டேஸ்வரி பார்வதி தேவியோடைய முக்கிய வடிவங்கள ஒன்றா கருதப்படுதுங்க. அகிலாண்டேஸ்வரி என்ற உலகத்தையே ஆள்பவள் என்று பொருள். இங்கு தேவியானவள் அகிலாண்டேஸ்வரி என்ற திருநாமத்துல அருள்பாலிக்கின்றார். அம்பா என்றுனை அழைத்தேன் அகிலாண்ட நாயகியே, ஆதி பரமேஸ்வரியே, அன்னை புவனேஸ்வரியே, அன்புடன் அழைப்பவரின் மனதில் குடிபுகுவாய், அடைக்கலம் தந்தவருக்கு அனுதினமும் அருள் பொழிவாய். அன்புடன் அழைப்பவரின் மனதில் குடிபுகுவாய், அடைக்கலம் தந்தவருக்கு அனுதினம் அருள் பொழிவாய். முந்தைய வினை விரட்டி மோகம் அகற்றிடுவாய், எந்த சிவனோடு எந்த சிந்தையில் அமர்ந்திடுவாய். சந்தமிகு செந்தமிழில் பாடுகிறேன் வருவாய், சொந்தமென உன்னை கொண்டேன் சுந்தரியே அருள்வாய். ஆலயத்துடைய தக்ஷணாமூர்த்தி ராஜ நடையில நம்மால பார்க்க முடியுதுங்க.
அகத்திய மாமுனிவர் பல சிவதலங்களுக்கு சென்று வழிபட்டிருக்கின்றார். அதில் இந்த திருக்கோவிலும் ஒன்றா சொல்லப்படுதுங்க. அகத்திய முனிவருடைய கால் தடம் பதித்த இந்த திருக்கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த திருக்கோவிலா கருதப்படுதுங்க. அகஸ்தம் என்றால் பாவம் நீக்குதல் என்பது பொருள். நம் கர்ம வினையினால் செய்த பாவங்களை விலகிட இங்குள்ள சிவபெருமானை வணங்கி அகத்தியரையும் வழிபடுதல் கூடுதல் சிறப்பை தரும். பதினெட்டு சித்தர்களில் முதன்மையான அகத்திய மாமுனிவர் பொதிகை மலையில் வாழ்ந்து வந்தவர். இந்த மாமுனிவர் இங்குள்ள இறைவனை வழிபட்டதனால் இங்குள்ள இறைவன் அகத்தீஸ்வரர் என்ற திருநாமத்தில் அழைக்கப்படுகின்றார். முற்றிலும் பாழடைந்த நிலையில தற்போது இந்த ஆலயமானது புதுப்பிக்கப்பட்டு வருகிறதுங்க. ஆலய சுற்று பிரகாரத்துல சிவலிங்கத்தையும் நம்மால பார்க்க முடியுதுங்க. ஆலயத்தை சுற்றி கருவறை சுவர்கள்ல கல்வெட்டுகளையும் நம்மால பார்க்க முடியுதுங்க. இந்த ஆலயத்துடைய அம்பாள் வேதங்களை வந்து வணங்கியதாகவும் சொல்லப்படுதுங்க. மிகவும் பழமையான புராதனங்கள் உடைய இந்த சிறப்புமிக்க ஆலயம் யாரும் அறிந்திராத ஒரு திருக்கோவிலாவும் காண முடியுதுங்க. இப்படிப்பட்ட மிகவும் பழமையான புராதனமிக்க இந்த ஆலயத்திற்கு நம் வாழ்க்கையில ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டுங்க. என்னங்க இன்று பார்த்த வரலாற்று சிறப்புடைய ஆலயம் ரொம்பவே சுவாரஸ்யமானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும். நீங்க என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.